ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 9வது அத்தியாயத்தை முடித்தாச்சு. இப்போ அடுத்த 10வது அத்தியாயத்தை தொடங்க இருக்கும். எப்போதும் போல் ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த அத்தியாயத்துக்கு உண்டான சுருக்க ஸ்லோகம் ஒன்று பார்ப்போம் இல்லையா? அதாவது பகவத்கீதையில் உள்ள 700 ஸ்லோகங்களுக்கு ஆளவந்தார் அப்படின்ற ஒரு மகான் அந்த 700 ஸ்லோகங்களை சுருக்கி 32 ஸ்லோகங்கள் மூலமாக அர்த்தம் கொடுத்துருக்காரு. அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம். அந்த விதத்தில் 10வது அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. அது இந்த 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம அத்தியாயத்துக்கு போகலாம். ஸ்வகல்யாண குணானந்திய கிருஷ்ண ஸ்வாதீனதா மதிஹி பக்தியுத்பத்தி விவ்ருத்யர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா. அதாவது பக்தி உற்பத்தி, பக்தி பிறப்பதற்காகவும், விவ்ருத்யர்த்தா அந்த பிறந்த பக்தி வளர்வதன் பொருட்டும், ஸ்வ தன்னுடைய அதாவது பகவானுடைய கல்யாண குண ஆனந்திய நற்குணங்கள், கல்யாண குணங்கள்னா பகவானுக்கிட்ட இருக்கிறது கல்யாண குணங்கள் மட்டுமே தான், அதாவது நற்குணங்கள் மட்டுமே தான். அந்த நற்குணங்களுடைய எண்ணிலடங்காத அந்த தன்மை, அதாவது எண்ணிலடங்காத தன்மைனா அதை நம்ம எண்ணி முடிக்கவே முடியாது, அவ்வளோ இருக்குது. அப்படி அந்த எண்ணிலடங்காத அந்த தன்மையையும் கிருஷ்ண ஸ்வாதீனதா மதிஹி, கிருஷ்ண அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேயே ஒன்று விடாமல் எல்லாமே ஸ்வாதீனதா பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, அதாவது பகவான் தான் எல்லாத்துக்குமே தலைவர், நியமிப்பவர் அப்படின்ற அந்த மதிஹி அந்த அறிவும் பற்றி தான் இந்த 10வது அத்தியாயத்தில் விஸ்தீர்ணா தசமோதிதா விளக்கமாக இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்னது, பக்தி பிறக்கிறதுக்காகவும் பிறந்த பக்தி நல்லா வளரணும் அப்படின்றதுக்காகவும் பகவானுடைய எண்ணிலடங்காத கணக்கில் அடங்காத அந்த நற்குணங்கள், கல்யாண குணங்கள் பற்றியும், அதே போல் பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்று விடாமல் எல்லாருக்கும் பகவானே ஆளுகைக்கு அவர் தான் ஆள்றார் எல்லாரையும், அவர் தான் எல்லாரையுமே நியமிக்கிறார் அப்படின்ற அந்த அறிவும் வரத்துக்காக இந்த 10வது அத்தியாயத்தில் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக இப்போ பக்தி பிறக்கிறதுனோ, பக்தி பிறந்த பக்தி வளரணுன்றதுக்காக இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் ரொம்ப நம்மளை போல தான் ஒருத்தர் அப்படின்னா அவங்க மேலே நமக்கு பக்தி வந்துடுமா? இல்லை இல்லையா? நம்மளெல்லாம் தாண்டி இருப்பவர், அவர் எவ்வளவோ பெருமைகள் உள்ளவர், எவ்வளவோ பெரிய பரமாத்மா, அவர் தான் எல்லாரையுமே நியமிப்பவர், எல்லாருக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவர்னு இவ்வளோ அருமை பெருமைகள்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு அந்த ஒரு பக்தின்றது பிறக்கும் இல்லையா? அந்த பிறந்த பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அந்த கேட்க வளரும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் இந்த 10வது அத்தியாயத்தில் சொல்லப்படுது. அப்போ அதாவது 10வது அத்தியாயத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? பகவானுடைய நல்ல குணங்கள், பகவானுடைய ஐஸ்வர்யம், சொத்து, அவர் ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கும் தன்மை, அதாவது அந்த தன்மை இருக்கு இல்லையா, அவர் தான் எல்லாரையுமே ஆள்றார் அப்படின்னு அந்த தன்மை, அப்புறம் அவருடைய நியமன சாமர்த்தியம், இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம இந்த 10வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். பகவானுடைய அருள்னாலேயே இந்த 10வது அத்தியாயத்தையும் நல்லபடியாக தொடங்கி முடிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.